ஆதியாகமம் அதிகாரம் 50 வசனம் 1. அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, யோசேப்பு மிகவும் வயதான தன் தகப்பன் மீது கொண்டிருந்த பாசத்தை இங்கு காண முடிகிறது. முதிர் வயதில் இருக்கும் பெற்றோர்களை பாரமாக எண்ணும் பிள்ளைகள் நிறைந்த இந்த சமுதாயத்தில் அவர்களுக்காக தன் பெற்றோர்கள் அனுபவித்த பாடுகளை, இன்னல்களை பிள்ளைகள் நினைத்து பார்ப்பதில்லை. உயிரோடு இருக்கும்போது பெற்றோர்களை அன்போடு நடத்தாமல் அவர்கள் இறந்த பின் பெற்றோர்களின் பெருமையை பேசிக் கொள்வதனால் பிரயோஜனம் இல்லை. அன்பானவர்களை, இன்றைய தலைமுறையினருக்கு முதியவர்கள் பேசுவது எரிச்சலாகவும் ஏளனமாகவும் தான் உள்ளது. வீடுகளில் வயதான பெற்றோர்கள் ஓரங்கட்டப்பட்ட நிலையில் பரிதாபமாக வாழ்வதை காண முடிகிறது. ஏழை வீடுகளில் மட்டுமல்ல, வசதி படைத்த வீடுகளில் கூட முதியவர்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டிருப்பது வேதனையான காட்சியாக காணப்படுகிறது. வேதாகமத்தில் முதிர் வயதான தனது மாமி நகோமிக்கு மரியாதை கொடுத்ததினால் ரூத்தின் வாழ்க்கை செழித்தது. அடுத்து எஸ்தர் தன் தகப்பன் மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து நடந்ததால் அவளுக்கு மேன்மை கிடைத்தது. உயர் பதவியில் இருந்த யோசேப்பு தன் முதிர் வயதான தந்தை மீது வைத்திருந்த பாசத்தை பாருங்கள். அன்பானவர்களே, நீதிமொழிகள் 17:6 பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பெற்றோர்களே என்றும், நீதிமொழிகள் 20:20 தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் அணைந்து போம் என்றும், நீதிமொழிகள் 22:23 உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே என்றும் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பெற்றோர்கள் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து அவர்கள் முதிர் வயதில் அவர்களை அன்போடு நேசத்தோடு கவனிக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தந்து அதன் வழியாக நீர் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று மகிழுடன் வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா.